பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். இந்த பாலைவனத்தில் இனி தண்ணீர் எங்கே கிடைக்கும்? தண்ணீர், தண்ணீர். ஹே பிரபு, இது என்ன லீலை பிரபு? நீங்கள் தான் எனக்கு வரமளித்தீர்கள். எப்போது எனக்கு தண்ணீர் வேண்டி தாகம் எடுக்கின்றதோ அப்போது எனக்கு இந்த பாலைவனத்தில் உடனே தண்ணீர் கிடைக்கும் என்று. ஆனால் இங்கும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட காணவில்லையே பிரபு. தாகத்தினால் எனது தொண்டை வறண்டு போகிறது பிரபு. கருணை காட்டுங்கள் பிரபு, என் மீது கருணை காட்டுங்கள் பிரபு, கருணை காட்டுங்கள் பிரபு. சாரதி, ரதத்தை நிறுத்து. வணக்கம் பகவான். ஆணையிடுங்கள் பிரபு. ஹே தேவேந்திரா, பாலைவனத்தில் கடினமாக தவம் செய்யும் மகா தவசி மகரிஷி உத்தங்கருக்கு கடுமையான தாகம் எடுக்கிறது. அவரது நாள் வறண்டு விட்டது. அவருக்கு வரமளித்துள்ளேன். எப்போது அவருக்கு தாகம் எடுக்கின்றதோ அப்போது அவருக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று. ஏ லோகநாயகனே, ஏ கருணை கடலே, நீங்கள் ஆணையிட்டால் நான் இக்கணமே வருணதேவனுக்கு ஆணையிட்டு பாலைவனத்தில் மழையை பொழியச் சொல்வேன். தேவேந்திரா, மகரிஷி உத்தங்கர் ஒரு மகாத்மா. மக்கள் நலனுக்காக தபம் செய்கிறார். அவர் என்னிடம் கேட்ட வரத்தில் கூட தனக்காக அல்லாமல் மக்கள் நலனையே அவர் கண்டார். சுயநலம் கொண்ட மனிதர்கள் நிறைந்த இப்பூவுலகில் பொதுநலத்தின் உறைவிடமான மகரிஷி உத்தங்கரை பூலோக வாசிகளுக்காக நான் முன்னுதாரணமாக்க விரும்புகின்றேன். அதனால் நான் மகரிஷி உத்தங்கருக்கு தண்ணீருக்கு பதில் அமிர்தம் பருக கொடுத்து கௌரவிக்க விரும்புகின்றேன். அதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன். தேவேந்திரா, நீயே சென்று முனிவர் உத்தங்கருக்கு அமிர்தத்தை அளிப்பாயாக. எனக்கு தெரியும் தேவேந்திரா, மனிதருக்கு அமிர்தம் அளிப்பது உகந்ததல்ல. இருப்பினும் மகரிஷி உத்தங்கர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இருந்தும் அவர் அந்த அமிர்தத்தை அருந்தி அமரராவதற்கு தகுதியுள்ளவரா என்று நீயே சென்று பரிசோதித்து அறிந்து கொள்ளலாம். ஆகட்டும் பிரபு. அப்படி பிரகுநந்தன் மகாத்மா உத்தங்கருக்கு அமிர்தம் அளிப்பது அவசியம் என்றால் நான் இப்பொழுதே புறப்பட்டு சென்று மாறுவேடம் தரித்து அவரை சந்திக்கிறேன். அவருக்கு அமிர்தத்தை வழங்குகிறேன். ஆணையிடுங்கள் பிரபு. இப்பொழுதே நான் தாழ்ந்த குலத்தவன் உருவெடுத்து மகரிஷி உத்தங்கரை பரிசோதிக்கிறேன். ஹே பிரபு, ஹே துவாரகாதீசா, நீங்கள் கூறினீர்கள் எனக்கு எப்போது தாகம் எடுத்தால் இந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்கும் என்று. ஆனால் இதுவரை எங்குமே
தண்ணீரை காணவில்லையே. கருணை காட்டுங்கள் பிரபு, உங்கள் வரத்தை காப்பாற்றுங்கள். பிரபு, பிரபு. வணக்கம் மகரிஷி. நீடூழி வாழ்க. நான் உங்களை தரிசித்ததால் பேறு பெற்றேன் மகரிஷி, பேறு பெற்றேன். இந்த பாலைவனத்திலே தண்ணீர் வராது, அனல் தான் வீசும் அனல். மீண்டும் மீண்டும் தாகம் எடுக்கும். அதனால் நான் எப்போதும் தண்ணீரை கூடவே வைத்திருப்பேன். உங்களுக்கும் தாகம் எடுக்கிறதல்லவா மகரிஷி? இல்லை இல்லை. இந்தாருங்கள், நீங்களும் தண்ணீர் பருகுங்கள். இந்தாருங்கள், தண்ணீர் பருகி உங்கள் தாகத்தை தணியுங்கள் ரிஷி முனிவரே. இந்தாருங்கள். நீங்கள் ஏன் இப்படி செய்து விட்டீர்கள் பிரபு? ஏன் இப்படி செய்து விட்டீர்கள்? என் தாகத்தை தணிக்க இந்த தாழ்ந்த குலத்தவரை ஏன் அனுப்பினீர்கள்? இந்தாருங்கள் மகரிஷி. இல்லை பிரபு, நீங்கள் எனக்கு வரம் கொடுத்தீர்களா, இல்லை சாபம் கொடுத்தீர்களா பிரபு? இந்த நீர் மிகவும் இனிப்பானது மகரிஷி. ஒரு தாழ்ந்த குலத்தவனின் கைப்பட்ட பின் இந்த தண்ணீர் எவ்வாறு இனிக்கும்? மிகவும் புனிதமானது. உன் கைப்பட்டதால் இந்த நீர் களங்கப்பட்டு விட்டது. இந்தாருங்கள் மகரிஷி, கூச்சப்பட வேண்டாம். நீங்கள் தாகத்தால் தவிப்பதை பார்த்து உங்கள் மீது பரிவு ஏற்படுகிறது. எனக்கு உன் மீது கோபம் வருகிறது, கோபம். மகரிஷி, பெரியோர்கள் சொல்வார்கள், இக்கட்டில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. குருடனுக்கு ஒரு கண் கிடைத்தாலே பெரிதாக இருக்கும். தாகத்தால் தவித்த வறண்டு போன நாவிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்தாலும் அது அமிர்தம் கிடைத்ததற்கு ஈடாகுமே. இந்தாருங்கள் மகரிஷி, தண்ணீர் குடித்து உங்கள் தாகத்தை தணியுங்கள். தண்ணீரை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் மகரிஷி. இல்லை, நான் உனது கைகளால் தண்ணீர் என்ன அமிர்தம் கூட பருக மாட்டேன். நீங்கள் தண்ணீர் குடிக்க மாட்டீர்களா? மாட்டேன். ஏன்? ஏனெனில் நீ ஒரு தாழ்ந்த குலத்தவன் ஆவாய். உனது கைப்பட்ட தண்ணீர் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். உன்னை போன்ற தாழ்ந்தவன் கைகளால் நான் தண்ணீர் குடிப்பதை விட நான் தாகத்தால் சாவதே மேல். ஏ தாழ்ந்தவனை, போய்விடு, இங்கிருந்து போய்விடு. நான் மனிதாபிமானத்தோடு துன்பப்படும் மனிதனுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்ய விரும்பினேன். ஒரு மானிடனுக்கும் மற்றொரு மானிடனுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் உங்களை போன்ற மகரிஷி கூட இவ்வாறு நினைக்கிறீர்கள். அப்படி என்றால் நான் தான் ஒருவேளை தவறு செய்கிறேன். சரி, உங்கள் இஷ்டப்படியே, உங்கள் ஆணைப்படியே. இதென்ன? அந்த தாழ்ந்தவன் எங்கு மறைந்து போனான்? இது இது எவ்வாறு நடந்தது? என் கண்கள் என்னை ஏமாற்றினவா? இல்லை இல்லை, இது ஏமாற்றம் இல்லை. அப்படியெனில் அவன் யார்? சாதாரண மனிதனாக இருந்தால் திடீரென முன்னால் வர முடியாது, எங்கோ மறைந்து போகவும் முடியாது. நான் அவன் கைகளால் தண்ணீர் பருக மறுத்தது தவறேதும் செய்துவிட்டேனா என்ன? ஒருவேளை இப்படி இருக்குமோ? பிரபு, என்னை பரிசோதிப்பதற்காக தாழ்ந்தவன் உருவில் எவரேனும் ஒரு தேவனை அனுப்பியிருந்தால்
ஹே பிரபு, ஹே அநாதைகளின் நாதா, ஹே கருணை கடலே, ஹே அருளாளனே, நான் குறையுள்ள மனிதனாகிவிட்டேன். இத்தனை தவம் செய்த பிறகும் கூட என் மனதில் உயர்வு தாழ்வு என்ற பேதங்கள் அகலவில்லை. பிறகு என் தவத்திற்கு என்னதான் பயன்? இதனால் என் வாழ்வின் குறிக்கோளை தகர்ந்து விட்டது பிரபு. நான் ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் இடையே வேறுபாடு பார்த்து இறைவனை அவமதித்து விட்டேன். ஒரு ரிஷியாக இருந்து இறைவனை அவமதித்து விட்டால் அவருக்கு உயிரோடி உலகில் இருக்க அதிகாரம் இல்லை, நிச்சயம் இல்லை. பிரபு, இனி நான் உயிர் வாழ விரும்பவில்லை பிரபு, உயிர் வாழ விரும்பவில்லை. இந்த பாலைவனத்திலேயே யோக பலத்தால் நான் என் உயிரை துறப்பேன் பிரபு, என் உயிரை துறப்பேன். நில்லுங்கள் முனிவரே. நீங்கள் உங்கள் உயிரை துறக்கக் கூடாது. ஏனெனில் உங்கள் உயிர் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆம் முனிவரே, உங்கள் உயிர் மீது பூலோகவாசிகளுக்கு உரிமை இருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது. ஏனெனில் தாம் ஒரு மகாத்மா. இந்த மகா யுத்தத்தால் பேரழிவு நிகழ்ந்த பிறகு புதிய சமுதாயத்தை உருவாக்கும் போது அந்த புதிய சமுதாயத்தை நல்வழி நடத்திச் செல்லும் பொறுப்பு உங்களுடையது. பாண்டவர்களின் வம்சத்தினர் பாண்டவர்களுக்கு பிறகு ராஜபரிபாலன ரதத்தை செலுத்தும் போது அவர்களுக்கு தர்மத்தை போதிப்பதும் தர்மத்தின் வழியை காட்டுவதும் உங்களது பொறுப்பே ஆகும். ஹே மகாத்மா, உங்களது கடமை இன்னும் பூர்த்தியாகவில்லையே. பிறகு நீங்கள் உங்கள் உயிரை எப்படி துறக்க முடியும்? அதன் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிரபு, நீங்கள் என்னை மகாத்மாவென சொல்லி உங்களது இந்த அற்ப பக்தனின் கௌரவத்தை உயர்த்துகிறீர்கள். நான் இந்த கௌரவத்திற்கு அருகதையுள்ளவனும் அல்ல, நான் மகாத்மாவும் அல்ல. பிரபு, நான் மகாத்மாவாக இருந்தால் ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் வேறுபாடு பார்க்காத உங்கள் மகத்துவத்தை உணர்ந்திருப்பேன். அது மட்டுமல்ல கேசவா, தாங்கள் ஸ்ரீராம அவதாரத்தில் சபரியின் எச்சில் பழத்தை உண்டீர்கள். நான் உண்மையிலேயே மகாத்மாவாக இருந்தால் நீங்கள் என் ஆசையை நிறைவேற்ற அந்த தாழ்ந்தவன் மூலமாக அளித்த நீரை நான் புறக்கணித்திருக்க மாட்டேன். எனது இந்த குற்றத்திற்கு நிச்சயம் எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், நிச்சயம் கிடைக்க வேண்டும் பிரபு. ஹே மகரிஷி, தாம் தண்ணீர் என்று நினைத்திருந்தது தண்ணீர் அல்ல, அமிர்தம். அமிர்தமா? ஆம் முனிவரே, அமிர்தம். அப்படியெனில் எனக்குரிய தண்டனை கிடைத்து விட்டது. எனது அறியாமை எனக்கு இறைவன் அருளிய அமிர்தத்தை கிடைக்காமல் செய்துவிட்டது பிரபு. அமிர்தம் கிடைக்காமல் செய்துவிட்டது. உங்களுக்கே தெரியும், மனிதருக்கு ஒருபோதும் அமிர்தம் அளிக்கப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் உங்கள் தகுதியை உணர்ந்து உங்களுக்கு நான் அமிர்தம் அளிக்க விரும்பினேன். ஏனெனில் உங்களைப் போன்ற மகா தபசி, மகா ஞானி, தர்மாத்மாக்கள் இந்த உலகத்திற்கு எப்போதும் அவசியம் தேவை. அதனால் தாம் தண்ணீரை கேட்டீர்கள், நானோ அமிர்தத்தை அளித்தேன். எனது துர்பாக்கியம் பிரபு, எனது துர்பாக்கியம். நான் பிரபுவின் அருளை அறியாமல் இன்று துளைத்துவிட்டு நிற்கிறேன். ஏ மகாத்மா, நான் அர்ஜுனனுக்கு சொல்லிய கதையை இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன்.
क्रोधात् भवति सम्मोहा सम्मोहाति स्मृति वृद्ध्यं स्मृति वंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणक्षति. இதன் பொருள், கோபத்தில் அடங்கியிருந்த மனவிகாரங்கள் வெளிப்படும். மனம் விகாரம் அடைந்தால் சிந்தனை தொலைந்து விடுகிறது. சிந்தனை தொலைந்து விட்டால் புத்தி, தெளிவு, ஆற்றல் அகன்று விடுகிறது. அப்படி ஒருவனுக்கு அறிவு அகன்று விட்டால் அந்த மனிதன் தனது நிலையிலிருந்து கீழே இறங்குகிறான். கருணை கடலே, உங்கள் தெய்வீக தரிசனத்தால் எனது மனத்தாகம் தணிந்து விட்டது பிரபு. இனி உத்தங் கோபம் அவனை ஒருபோதும் வென்றுவிட விடமாட்டான் பிரபு, ஒருபோதும் வென்றுவிட விடமாட்டான். ஹே பார்கவரே, உங்களுக்கு நான் தண்ணீர் கிடைக்கும் என வரமளித்தேனே, அதை நீங்கள் எப்போதும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எப்போது தாகம் எடுக்கிறதோ அப்போது அருகில் தண்ணீர் இல்லாவிட்டால் இந்த பாலைவனத்தினிலே கருமேகமூட்டம் தோன்றி உங்களுக்கு தண்ணீர் அளிக்கும். இந்த கருமேகமூட்டம் உத்தங்க மேகம் என்று என்றென்றும் அழைக்கப்படும். எனது ஆற்றல் மிக்க சேனாதிபதிகளே மற்றும் வீரமான சேனைகளே, உங்களது புஜபலம் மற்றும் வீரத்தால் இன்று வரை நான் நமது எதிரிகளை நம்மை நெருங்க விடாமல் விரட்டி வருகிறோம். நமது குதிரைப்படையின் குழம்பொலி கேட்டாலே எதிரி ஓடி விடுகிறார். எனது புகழ் உண்மையில் உங்களைச் சேர்ந்ததுதான். எதிரிகளின் இதயத்தில் உங்களைக் கண்டு பயம், அதனால் தான் என்னை வாயார புகழ்கிறார்கள். எனது ஆற்றல் மிக்க வீரர்களே, உண்மை இதுதான். எதிரிக்கு உயிர் கொடுப்பவர்களும் நீங்கள் தான், உயிரை பறிப்பவர்களும் நீங்கள் தான். அந்த துவாரகாபுரி கிருஷ்ணனுக்கு நீங்கள் எதுவாக விரும்புகிறீர்கள்? உயிரை கொடுப்பவராகவா இல்லை பறிப்பவராகவா? உங்களை போன்ற திறமைசாலிகளும் ஆற்றல் மிக்க வீரர்களும் எந்த நாட்டில் காலை வைத்தாலும் அது அவர்களுடையதாகிவிடும். நீங்கள் துவாரகாபுரியில் காலடி எடுத்து வைத்தால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். ஆம் அசுரவேந்தே, துவாரகை நமதாகிவிடும், துவாரகை நமதாகிவிடும். சபாஷ் வீரர்களே, சபாஷ். உங்களது இந்த ஆர்வத்தை அப்படியே நிலைநிறுத்துங்கள். எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது, நான் துவாரகை வென்றுவிட்டேன் என்று. இப்போதே எனக்கு நான் துவாரகா கிருஷ்ணனை வென்றுவிட்டதாகவே தோன்றுகிறது, வென்றுவிட்டதாகவே தோன்றுகிறது. அசுரவேந்தே, எங்கள் மக்கள் யாதவர்களது ரத்தத்தில் குளிக்க தவிக்கின்றன. எங்களுக்கு ஆணையிடுங்கள், நாங்கள் துவாரகையில் ரத்த ஆறை ஓடச் செய்கிறோம். உங்கள் மீதுள்ள நம்பிக்கையால் தான் நான் துவாரகா மீது போர் தொடுக்கப் போகின்றேன். உங்கள் வாட்களை எதிர்கொண்டு மோதும் தைரியம் எந்த எதிரிக்கும் இல்லை. எனக்கு தெரியும் வீரர்களே, பிறகந்த கிருஷ்ணன் என்னை எதிர்த்து உங்கள் வாட்களின் வீச்சை எப்படி சமாளிக்கப் போகிறான்? புல்லாங்குழல் ஊதுபவன் எங்காவது போரில் வெல்ல முடியுமா? இந்த கிருஷ்ண பலராம ஜோடி மிகவும் விசித்திரமானது. ஒருவன் கையில் புல்லாங்குழல், மற்றவன் கையில் ஏர். இவ்விருவரும் உங்களை எதிர்த்து எப்படி சமாளிப்பார்கள்? சேனாதிபதிகளே, வீரர்களே, துவாரகாவை வெற்றி கொண்டு அந்த கோட்டையினை தரைமட்டமாக்குங்கள்.
இதுவே என் வாழ்வின் கடைசி லட்சியமாகும். அதனால் நான் உங்களுக்கு துவாரகாவை தாக்க ஏற்பாடுகள் செய்யும்படி ஆணையிடுகிறேன். தயாராகுங்கள். தயாரான பின்பு நாம் துவாரகாவை தாக்குதல் செய்வோம்.